கண்டதை கற்க பண்டிதன் ஆவான்னு ஒரு பழமொழி. கண்டதெல்லாம் இல்லை, கண்டு அதை கற்க பண்டிதன் ஆவான். எது அதுதான் அவர் வள்ளுவர் சொல்ற. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும். ஐயா சொன்ன மாதிரி தான். நீ யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். ஏன் உலக பொதுமுறைன்னு திருக்குறள் சொல்றா? திருக்குறள்ல எந்த மதத்தை பத்தியும் சொல்லல, எந்த தெய்வத்தை பத்தியும் சொல்லல. உலகத்திலே நீங்கள் வாழுகின்ற நெறிமுறைகளை எப்படி நீங்க நட்பை தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு என்ன மாணவர்களுக்கு? நட்பு. நட்பை பத்தி மற்ற டாபிக் எல்லாம் பத்தி வள்ளுவர் வந்து ஒரு சில அதிகாரம் தான் பேசியிருக்காரு. ஆனா நட்பை பத்தி எத்தனை அதிகாரம் பேசியிருக்காரு? நட்பை பத்தி எத்தனை அதிகாரம் பேசியிருக்காரு? 5 அதிகாரம் பேசியிருக்காரு. நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, பழைமை உடைமை, தீ நட்பு, கூடா நட்புன்னு நிறைய நட்பு. ஏன்னா இன்னைய தேதியில பிள்ளைங்க எல்லாம் யாருடைய அந்த இம்பாக்ட் அதிகமா இருக்குன்னா கூட பழகிறவங்களோட இம்பாக்ட் தான் அதிகமா இருக்குது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வீட்டு நம்ம கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, விருந்தாளிலாம் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லு, மாமா வந்திருக்காங்க, அத்தா வந்திருக்காங்க. இப்ப அதெல்லாம் முடியுமா பிள்ளைங்கள்ட்ட? ஒரு வயசு பிள்ளைய யூடியூப்ல ரைம்ஸை பார்த்துக்கிட்டு தான் மம்மு சாப்பிடுது. ஒரு வயசுல எனக்கு கூட அவ்வளவு வேகமா அதை பிறக்க முடியாது. எனக்கு கூட சிக்குது கையெல்லாம். ஒரு வயசு பையன் சர்க்க அவனே போட்டோ எடுக்கிறான். இந்த மாதிரி பையன்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல போட்டோகிராஃபர் அவன் தான். எல்லோரும் அந்த செல்பேசி கைபேசிக்கு அடிமையாகி சுண்ணாம்பு தடவை மாதிரி தடவிட்டே இருக்கும். வீட்டுக்கு யாரு வந்தாலுமே தெரியாது. வீட்டுல எல்லார் கையிலயும் ஆளுக்கு ஒரு செல்லு. யாரையும் யாரோடையும் பேசுறது. ஒரு விதத்துல சண்டையெல்லாம் கம்மி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா எல்லார் கையிலயும் ஆளுக்கு ஒரு செல்லு. செல்லு இல்லாம உட்காந்துருக்கிறவங்க பார்த்தா இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். செல்லு இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்தா இவருக்கு ஏதோ மூலக்கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா? வந்தவங்களை வான்னு கூப்பிடுறது இல்ல. இந்த சாப்பாடு என்ன வச்சோன்னு தெரியாது. ஏமா இது என்னம்மா அது உப்புமால உப்பே இல்லைன்னு வீட்டுக்காரர் செல்ல பார்த்துக்கிட்டே சொல்றாரு. அந்த அம்மா செல்ல பார்த்துக்கிட்டே அது கோலமாவுங்க, அதே எங்க நீங்க உப்புமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல அக்கறை இல்லை. குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி திருடெல்லாம் வந்து அவனே வீட்டுக்குள்ள சமைச்சு சாப்பிட்டு போற வரைக்கும் கூட அவங்க செல்லுத்தான் நோண்டிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இப்ப ஐயா செய்கிற தொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் கையிலையும் யார் கையிலையும் இன்னும் வந்து படம் எடுக்கிறத தவிர அவர் கையை தவிர மொத்த யார்ட்டையும் செல்லு இல்லை. அதுவே பெரிய நிம்மதி. அதுக்கானச்சும் ஐயாவுக்கு பெரிய பாராட்ட சொல்லணும். இது போன்ற ஒரு விழாவை ஏற்படுத்தி இந்த திருக்குறள் விதைகளை தூவி இதனை மனப்பாடம் பண்ணு. அவர் சொன்ன மாதிரி முதல் படி. அப்புறம்தான் தெரியும். இப்ப நட்பு தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? 100 தடவை யோசனை பண்ணணும். அப்படி நீ ஒருவேளை செலக்ட் பண்ணி அவனை நண்பனா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவன்கிட்ட என்னத்தை கண்டுபிடிக்க கூடாது? குறை கண்டுபிடிக்க கூடாது. ஐயோ திருடி போயிடுவானா, இவன் நம்மளை மாட்டி விட்டுருவானா. தேரான் தெளிவும். யாருக்கு ஒருத்தனை ரொம்ப தேர்ந்து அவனை தேர்ந்து தெளிந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டா என்ன செய்யக்கூடாது? அவன் மேல சந்தேகப்படக்கூடாது. ஒரு 2-3 குறள் இருக்கு. எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய குறள்லாம் வள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். வள்ளுவருங்க அது திருவள்ளுவங்கிறது ஒரு திருப்பதி லட்டு மாதிரி. எங்கேருந்து நீங்க புட்டு தின்னாலும் இனிப்பாதான். அது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. ஆனா இப்ப பெரும்பாலும் எல்லா கிளாஸ்லயும் மனப்பாடத்துல ஒரு 5 குறள் இருக்கும். மனப்பாட பகுதியில ஒரு 5 குறள் இருக்கும். அந்த 5 குறளை அப்படியே எழுதிட்டோம்னா 2 10 மார்க். அதுக்காகனாச்சும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப ஐயா
உங்களுக்கு ஒரு பரிசு போட்டின்னு ஒன்று வச்சு ஒருத்தரும் ஒரு 30 குறள் 40 குறளையாவது அவரேஜா படிக்க வச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதுல என்ன ஹையர் கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பொருளும் சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. ஆனா மற்ற இலக்கியங்கள் மாதிரி திருவள்ளுவம் வந்து ஒரு பெரிய கடினமான வியாபாரம் கிடையாது. ஒரு குறள் இருக்கு, நான் சொன்ன தேரான் தெளிவும் தெளிந்தான்க நையுறவும் தீரா இருந்ததுன்னா எல்லாருக்கும் எளிமையில புரியும். ஆனா அந்த காலத்துல எல்லாமே மறைபொருளாக தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இலக்கியத்துல எல்லாமே அதை எப்படி டீகோட் பண்றேன்னே தெரியாது. மூவிரண்டு போகையிலே அஞ்சுதலை நாகம் என்னை தீண்டியது என்ன செய்யறதுன்னு ஒரு புலவர் கேட்கிறார். 2 புலவர் ஆத்தங்கரையில போறாங்க. மூவிரண்டு போகையிலே 5 தலை நாகம் என்னை தீண்டியது என்ன செய்ய. உங்களுக்கு எதுவும் புரியுதா? இல்ல யாரு இது? யாருமா சொன்னது? சூப்பர், உங்களுக்கு நல்லா பாராட்டு. 3 2 6 ஆத்தங்கரை வழியா போகும்போது 5 தலை நாகம், நெருஞ்சிக்கு இன்னொரு பேரு 5 தலை நாகம். அந்த 5 தலை நாகம் தீண்டியதே என்ன செய்ய அப்படின்னு அதுக்கு கூட வர்ற புலவர் சொல்றாரு, பத்திரதர் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் சரியாய் போயிடும். அதுக்கு என்ன பொருள்? பத்திரதர் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். பத்திரர் நேரம் இல்லைங்கிறனால சுருக்கமா முடிக்கிறேன். பத்திரதர் புத்திரன், பத்திரதர்னா யாரு? தசரதன். அவருடைய புத்திரன் யாரு? ராமன். அவனுடைய மித்திரன் யாரு? சுக்ரீவன். அவனுடைய சத்துரு யாரு? வாலி. வாலியுடைய பத்தினி பேர் என்ன? தாரை. அந்த தாரையில அந்த துணைக்கால வெட்டிட்டீங்கன்னா தரையில தேயின்னு சொல்றாரு, வேற ஒண்ணு. இது போன்று மறைபொருளாக இருந்த இலக்கியங்களை நேர்பொருளாக தந்ததுதான் திருவள்ளுவம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி. இதுல என்ன உங்களுக்கு புரியறதுக்கு இருக்கு? இது யாராவது பொழிப்புரை பண்ணுமா? நிறைய பேர் இருக்காங்க. மணக்குடவர்ல இருந்து ஆரம்பிச்சு சாலமன் பாப்பையா வரைக்கும் எழுதி, நீ கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு சாலமன் பாப்பையா வரைக்கும் எழுதிட்டாங்க. ஒவ்வொரு காலத்திற்கும் அது ஒவ்வொரு பொருளை சொல்லி இருக்கிறது. மணக்குடவர் சொல்லும் போது ஒரு அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, பரிமேலழகர் சொல்லும் போது அந்த காலகட்டம் வேற, அப்போ உள்ள பொருள் வேற. கலைஞர் கருணாநிதி எழுதும் போது அவர் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு உரை எழுதுறார். அதற்கு பிறகு சாலமன் பாப்பையா அவர் ஒரு உரை எழுதுறார். அப்ப எக்காலத்திலும் எல்லோருக்கும் ஏற்ற வகையிலே பொருள் கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு பொதுமுறை இருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளுவம் மட்டும்தான். அந்த பொருளை தன்னுள்ளே அடக்கியது. இந்த தேரான் தெளிவும் போது பிள்ளைங்களுக்காக ஒரு கதை சொல்றாங்க. ஒரு ரொம்ப பெரிய சிரேஷ்டர், அவர் வந்து தவம்லாம் செஞ்சாக்கா நமக்கு நிறைய சிவபெருமான் நேரா வந்து காட்சி கொடுத்து நிறைய வரங்கள்லாம் கொடுப்பாருன்னு படிக்கிறார். படிச்சோன்னா அவருக்கு ஒரு சந்தேகம், திரும்ப கேட்டுங்க சந்தேகம். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, காட்டுக்கு போய் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரி, ஒரு 3 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு. திடீர்னு சிவபெருமான் நான் வந்தேன்னு வந்துட்டார். இவருக்கு சந்தேகம், ஏன்னா அவன் வருஷக்கணக்கில் தவம் பண்ணியே வரல, நமக்கு எப்படி 3 மணி நேரத்தில் வந்தார். யாருப்பா நீ? நான் தான் சிவபெருமான். ஆதார காமி. நீ தான் சிவபெருமான், முதல்ல ஆதார கடை காமியா. அப்பா நான் சிவபெருமான் தான்ப்பா, உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளு. அப்படியா? இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்ன மாதிரி 1000 பேர் அங்கங்க தவம் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் நான் போய் வரத்தை இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு நேரம் இல்லை, பிளீஸ் சீக்கிரம் சொல்லு. அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்க. என்னன்னா, எனக்கு நான் எப்ப வேணாலும் அந்த வரத்தை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்களேன். சரி, நீ சிவபெருமான் யோசனை பண்ற. ஒரு 3 தேங்காயை கையில கொடுத்து, இந்த தேங்காயை நீ வந்து செல் பேசி உங்களுக்கு விஜய்
அது எப்படி தேங்காய் உண்மையா இருக்குமா? திரும்ப திரும்ப சந்தேகம். சரி, செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நாளா ஒரு குறைபாடு, மூக்கு சப்பையா இருக்கும் அவருக்கு. சரி, இந்த சப்ப மூக்குன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே, இந்த மூக்கு கொஞ்சம் நீட்டிக்கிறதுக்கான வழியை இந்த தேங்காயில உடைச்சி வாங்கிடலாமான்னு ஒரு யோசனை. சரின்னு ஒரு தேங்காயை உடைச்சி மூக்கு நீளமா போகணும் அப்படின்னு மூக்கு நீளமாயிடுச்சு. எப்படி தப்புள்ள செவரை முற்ற அளவுக்கு வந்துருச்சு. என்னடா இவ்வளவு நீட்டு மூக்கா போச்சு, இதை வச்சு எப்படி வெளில போறது, படுத்து எழுந்திருக்கிறது, பஸ்ல எல்லாம் போறது, ட்ரெயின்ல எப்படி போறது, மூக்கை வைக்கிறதுக்கே தனியா ஒரு சீட்டு வேணும் போல இருக்கு அப்படின்னு பயந்து போய், சரி அடுத்த தேங்காயை உடைச்சி இதை சின்னதாக்கிடும் அப்படின்னு அடுத்த தேங்காயை உடைச்சி இந்த மூக்கு சின்னதா போகணும்னு உடைச்சிட்டார். மூக்கு ஏற்கனவே இருந்ததை விட உள்ள போயிடுச்சு. 2 தேங்காய் வேஸ்ட். 3வது தேங்காய் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. மூக்கு பழைய மாதிரியே இருக்கணும்னு உடைச்சாரு, பழைய மாதிரி வந்துருச்சு. 3 தேங்காயா வேஸ்ட். அப்ப நம்முடைய சந்தேகம், நட்பில் சந்தேகம் இருக்கக்கூடாது. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்னு வைரமுத்து பண்ணலாம். அதுல சந்தேகம்ங்கிறதே வரக்கூடாது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். உடுக்கை இழந்தவன் கைபோல, இது மாதிரி ஒரு ஓமையை இதுவரைக்கும் எந்த இலக்கியமும் சொன்னது. ஒருத்தனுடைய உடை அவிழ்ந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய கை எவ்வளவு வேகமாக சென்று உதவுமோ. ஒரு ஆடை நழுவி விட்டது, கை எப்படி போய் உதவும்? உங்களை கேட்டுக்கிட்டா செய்யும். அது ஒரு அனிச்சை செயல். இப்பெல்லாம் ரொம்ப பேருக்கு அனிச்சை செயல் குனியும் போது செல்லு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சிக்கிறீங்க. அது ஒரு அனிச்சை செயலா மாறிடுச்சு. ஆடையை இழந்து விட்டவனுக்கு எப்படி கை போய் சென்று உதவுதான், அது மாதிரி நண்பனுக்கு உதவணுங்கிறார். முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. வெறுமனே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கான விஷயம் இல்லை நட்புங்கிறது. நகுதர் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. நீ ஒரு கெட்ட வழிக்கு போனா உன் நண்பன் என்ன செய்யணும்? அடிச்சு திருத்தணும் உன்ன. சரியா? நீ ஆமாமா நல்லா செய்ய, இப்படியே செய்ய, ரொம்ப நல்லதுன்னா உன்னை கீழே குழியில தள்ள போறான்னு அர்த்தம். உன்னுடைய இடத்தை அபகரிக்க போகிறான் என்று அர்த்தம். சிரிக்க சிரிக்க சொல்றவன நம்பாதே. நகுதர் பொருட்டன்று நட்பு, முக நக நட்பது நட்பன்று. வள்ளுவர் அழுத்தம் திருத்தமா பழி வச்சிருக்கிறார். அந்த அமைச்சருக்கு சொல்லும் போது சொல்லுவார், இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறை நானும் கெடும். உன்னை செய்கின்ற தவறுகளை எடுத்து சொல்லி உன்னை திருத்துபவன் அவன்தான் உனக்கு சிறந்த நண்பனாக இருக்க முடியும். அது மாதிரி மழையை பார்த்து நடுங்கக்கூடாது. இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு அப்படியே எல்லாரும் மழை பெய்யணும், மழை பெய்யுற காலத்துல மழை பெய்யணும். வான் சிறப்பு 2வது அதிகாரம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர பார்த்து. ரெயின் ரெயின் கோயவேன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. மழை வரணும். ஒரு காலத்துல என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாசம் மழை பெய்யும். ஐப்பசி கார்த்திகை 2 மாசம் மழை பெய்யும். அடை மழை காலம். அது மாதிரி எங்கேயும் பெய்தா 10 நாள் பெஞ்சா பெரிய விஷயம். அதுக்குள்ளே அப்புறம் எப்படி நிலத்தடி நீர் உங்களுக்கு மேம்படும்? ஆனா வள்ளுவர் மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானி நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றிவிடும்னு சொல்றார். நீர்மை அப்படின்னாக்கா தலையை சொல்லிட்டாரு நம்ம விஜயகுமார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். நீர்மைன்னு என்ன? டைல்யூஷன். இப்ப ரொம்ப பேரு ரொம்ப அருமையான சில விளக்கங்கள்லாம் சொல்றாங்க. பெய்யற தண்ணி பூரா மழை பூரா வேஸ்டா கடல்ல போய் சேர்ந்துருது. அப்புறம் கடலுக்கு யாரு தண்ணி கொடுக்கறது? ஏங்க, கடல்ல தண்ணி இருந்தாதாங்க மேகமா திரும்ப நமக்கு மழையா பொழியும். பெய்யற மழை பூரா வேஸ்டா கடல்ல கிடக்குது. நம்மளால சில பேர் எல்லா தண்ணியும் நமக்கு உபயோகப்பட்டது போல மிச்சதெல்லாம் போறது மாதிரிதான் அமைப்பு, இயற்கையோட அமைப்பு.
நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றம்னாரு. அந்த கான்சென்ட்ரேஷனே போயிடுங்கிறார், மாறிடும், அந்த சமநிலை மாறிடும். இன்னும் ஒரு அதிகாரத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா இது முக்கியமான ஒரு அதிகாரம். நான் பல குரல் 50 குரலுக்கு மேலே எழுதிட்டு வந்தேன். நேரமின்மை, மழையின் காரணமாக நம்மளுடைய நேரமின்மை, ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களிடம் வந்து இன்னும் விளக்கமாக பேசுவேன். 95வது அதிகாரம் மருந்து. ஐயாவோட அந்த 10 குரலை அப்படியே பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் வீட்டில் ஒட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கராக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு மிகப்பெரிய தவறு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து. அதுக்கு என்ன அர்த்தம்? அற்றது அறிந்து கடைபிடிக்க மாறல்ல தூய்க்க துவர பசித்து. நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு. என்னத்த சாப்பிடு? உடலுக்கு மாறுபாடு விளைவிக்காத மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி புனின். அதுக்கு அற்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் சொல்லுங்க. அருந்தியது அற்றது போற்றி உனின்னா என்ன அர்த்தம்? சரி, அப்புறம் எனிதிங் மோர்? சரி பிள்ளைங்களா, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கைன்னா உடம்பு, வேற ஒண்ணு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி புனின். யார் வேணாலும் சொல்லுங்க. ஒரு பழத்தை கரகோஷத்தை இங்க நம்ம பரிசா கொடுக்கலாம். நாகரிகமா சொல்றாங்க இடக்கர இடக்கல். அற்றதுன்னா உங்க அவுட்புட், டாய்லெட், மோஷன் எப்படி போகுது, கழிவுகளின் வெளியேற்றத்தை கண்காணித்த பிறகு சாப்பிடுங்க. யார் சொன்னா? வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அதை பத்தி கவலையா படுறது. இன்னைக்கு காலை கடன் சொல்றாங்க. காலைல நான் மருத்துவம் படிச்சதுனால சொல்றேன், கழிவுகளின் தேக்கம் தான் நோய். காலையில எந்திரிச்சு நமக்கு மோஷன் போலாம், நீங்க அடுத்த வேலையே சாப்பிடக்கூடாது. ஆனா நம்மளால அப்படியா? அது பாட்டுக்கு இருந்தபடி காலைல 10 இட்லி, சட்னியோட ஒரு 4 இட்லி, மிளகாத்தூளோட ஒரு 4 இட்லி, சாம்பாரோட 2 இட்லி, அப்புறம் அப்படியே தின்னுட்டு ஒரு காப்பியும் குடிச்சிட்டு அது சரிக்கிட்டு. அப்படியே எழுந்திரிச்சு வெளில வந்தானா ஒரு 11 மணிக்கு ஃப்ரெண்டு கூப்பிடுவார். சம்சா சூடா போட்டுக்கிட்டு இருக்கான், வாங்க ஒரு சம்சாவும் டீயும் சாப்பிடலாம்னா கோச்சில் தானே கிடைக்குதுன்னா அதையும் உள்ளது இல்லை. அப்புறம் மத்தியானம் வந்தோன்னா அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என்ன சூடாக சமைச்சு வச்சிருங்க, நீங்கள் உங்களுக்காக நாங்களாம் லேட்டாக திங்க முடியாது, தின்னுக்கணும்னா உட்கார வச்சு அதையும் தின்னுட்டு, அப்புறம் 4 மணிக்கு திரும்ப ஒரு போண்டாவும் டீயும் சாப்பிட்டு, திரும்ப நைட்டு ஒரு 4 சப்பாத்தியை மட்டும், டயட்டில் இருக்காரு, 4 சப்பாத்தியை மட்டும் சாப்பிட்டு. இது வயிற்றுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஐயாவுக்கு தெரியும். மும்மலம் அருநீர். 3 தடவை மோஷன் போனோம், 6 தடவை சிறுநீர் கழிக்கணும்னு தேரையர் வைத்தியத்தில் சொல்லியிருக்கு, அகத்தியர் வைத்தியத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம யாரையும் செய்யறோமா? டாக்டரே ஒன்றும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. மோஷன் அதெல்லாம் தானாக போயிடுங்க, 2 நாள் ஆனால் தானாக போயிடும். தயவு செய்து உங்களுடைய உடல் நலத்தை 95வது அதிகாரம் எல்லா குரலையும் மனப்பாடம் பண்ணுங்க, பொருளை தெரிஞ்சுங்க, வீட்டில் எழுதி குரலும் பொருளும் போட்டு மாட்டி வைங்க. நீங்க உங்களுக்கு மருத்துவ செலவே கிடையாது. நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு அவர் ஒவ்வொருலையும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு. பார்த்தேன் வந்தோடனே அது அந்த 100% பர்ஃபெக்ஷன். ஷீல்டு கொடுத்தாங்களா, உடனே அதுக்கு ஒரு பேக்கு அதை வச்சு எடுத்துட்டு போறதுக்கு. அவருடைய கையெழுத்து ரொம்ப அருமையா இருக்கு. ஐயாவோட கையெழுத்து எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுட்டாரு, யாராருக்கு என்னன்னு பேசு. ஒவ்வொன்றிலையும் ஒரு நேர்த்தி, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது என்ன? பகவத்கீதை. மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ப்ரூஸ்லியை கேட்டாங்க, யாரை பார்த்து நீ ரொம்ப பயப்படுவ? மாணவர்களே உங்களுக்காக சொல்றேன், ப்ரூஸ்லி யார் தெரியுமா? கராத்தே. அவன்கிட்ட கேட்டாங்க ஒரு முறை, நீ யாரை பார்த்து ரொம்ப பயப்படுற? 10,000 டெக்னிக் கத்துக்கிட்டவனை பார்த்து கூட நான் பயப்படல, ஆனா ஒரே டெக்னிக்க 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொன்னார்.
சரியாக பயிற்சி செய்யுங்கள், பொருள் புரிந்து படியுங்கள், உங்கள் தந்தைக்கும் தாய்க்கும் பெருமை சேருங்கள் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை தந்த நண்பன் விஜயகுமார் 2 தடவை தலையை சொரிஞ்சிட்டாரு. தலையை சொரிந்ததற்கும் நன்றி சொல்லி, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வெண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். இந்த ஒரு 3 எழுத்து தான் எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியும் நேரம் காரணமாக. நிச்சயமாகவே சிறப்புரை என்பதற்கான முழு பொருளை நமக்கு உணர்த்தினார். எனக்கே அந்த தலைப்பு கொடுத்ததனால் அதை மீண்டும் மீண்டும் அந்த தீட்டுவது என்பதற்காக அவர் கொடுத்த பொருளை நிச்சயமாக நான் அந்த அளவுக்கு நினைத்து கொடுக்கவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மிக குறைந்த காலமே அவருக்கு கொடுத்ததற்காக அந்த குற்றத்தையும் நாங்கள் ஏற்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பம் நிச்சயமாக அவருடைய இந்த சிறப்பான உரையை நாம் கேட்கும் வாய்ப்பு கிட்டும். அதற்கான வழிவகை நாங்கள் செய்வோம் என சொல்லி கூறிய கருத்துக்கள் சான்றோன் தொடங்கி இறுதியாக மருந்து சொன்னார். மருந்து என ஒரு அதிகாரம் சொன்னார். ஆனால் அந்த ஒரு அதிகாரம் இல்லை, அப்படி பார்க்க போனால் 133 அதிகாரங்களையும் நாம் ஸ்டிக்கர் போர்டு போட்டு கொடுக்க வேண்டியது நிச்சயமாக தேவைப்படும். அதில் முக்கியமாக நட்பு பற்றி சொன்னார். நட்பு பற்றி ஏறக்குறைய 12 அதிகாரங்கள், 5 அதிகாரங்கள் நேர்மறையாகவும் 7 அதிகாரங்கள் எதிர்மறையாகவும் சொல்லியுள்ளார். அது தவிர பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை, இதெல்லாம் கூட அதனுடைய தொடர்ச்சி என சொல்லலாம், அதோட நீச்சி. இப்படியாக நட்புக்காக அதிக அதிகாரங்களை ஒதுக்கியுள்ளார். சொன்னது போல நாம் இந்த திருக்குறளை எல்லாம் வெறும் மேற்கோளாக பயன்படுத்தக்கூடாது. பேச்சுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கட்டுரையில் மேற்கோளாக பயன்படுத்திக் கொள்ளலாம், அதில் தவறில்லை. அதற்கு மேலாக தமிழறிஞர் வாசு மாணிக்கம் ஐயா அவர்கள் சொல்வார்கள், அதை ஒரு செயல்கோளாக கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லுவார். அதை மீண்டும் ஒருவரை மாணவர் அனைவருக்கும் வலியுறுத்தி சொல்லி இந்த ஒரு நல்ல உரைக்கு அறக்கட்டளையின் சார்பாகவும் என் தனிப்பட்ட முறையிலும் திரு விஜயகுமார் மூலமாக அறிமுகமானாலும் அவருக்கு சிறப்பானதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவரது அறிமுகம் இனி நமக்கு அறிந்த முகமாக இருக்கும். அதற்கான ஒரு நன்றி.